வணக்கம் அன்பான ஜோதிட அன்பர்களே. பொதுவாக விதிங்கிறத மதியால் வெல்ல முடியுமா முடியாதான்னு நிறைய கேள்விகள் இருக்குது. விதியை மதியால் வெல்வதே உன் விதியாக இருக்குமானால் நீ விதியை வெல்வாய். கடவுளை காட் என்கிறோம். GOD காட். G ஃபார் ஜெனரேட்டர் ஆக்கல், O ஃபார் ஆப்பரேட்டர் காத்தல், D ஃபார் டிமைசர் அழித்தல். பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரும் 3 தொழிலுக்கும் அடிப்படையானவர்கள். அவர்களை வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையை வசந்தமாக்கிக் கொள்ளலாம். அந்த மூவர்க்கும் மனைவிமார்கள் கலைமகள், அலைமகள், மலைமகள் என்றும், அவர்கள் கல்வி, செல்வம், வீரம் ஆகியவற்றின் அதிபதிகள் என்றும் இருப்பதால் அவர்களையும் வழிபடுவது நன்று. அதாவது பிரபஞ்சத்தின் இறைவனின் சிக்னல்களை, சமிக்கைகளை புரிந்து கொள்ளும் நிறைய இயற்கையாகவே சகுனம்போம் நேச்சுரலாகவே பல இடங்களில் பல விஷயங்கள் காட்சி கொடுக்கும். அதுக்கு ஒன்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அதை புரிந்து கொள்ளும் ஞானம் வந்துவிட்டால் அது உங்களுக்கு வழிகாட்டும். ஒரு ஞானமுள்ள ஒரு நண்பரை பார்க்க ஒரு வீட்டு முன் சென்ற போது அங்கே சுவற்றில் ஒரு அற்புதமான வாசகம் ஒன்று எழுதப்பட்டுள்ளது. அந்த நான் கண்ட வாசகத்தில் இறைவனை துணை சேர்க்க தெரிந்தவர்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முயலாது என்பதுதான் அது. இறைவனை துணை சேர்ப்பதென்றால் கோயிலுக்கே சென்று உட்கார்ந்துக்கிறதல்ல, சாமியை வேண்டிக் கொண்டே இருப்பது மட்டுமல்ல. அதாவது பிரபஞ்சத்தோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வது, பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி செயல்படுவது. அதை இறை சக்தியாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள், இறைவனின் சக்தியாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள், பிரபஞ்ச சக்தியாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அது தானாகவே இன்னர் மைண்டில் ஓடும். இன்னர் மைண்ட் அதாவது உள் மனசில் ஓடும். அப்போவே நினச்சி எனக்கு தோணுச்சும்பாங்க, ஆனால் கவனிக்காமல் விட்டுருவாங்க. இதற்கெல்லாம் அடிப்படை இருக்கிறதா என்பதை தன்னுள் பயணம் செய்து இன்னர் வாயேஜ் மூலம் அறிய வேண்டும். கிரகங்கள் மிக வலிமையாக ஜாதகத்தில் காட்டும். அதை வைத்து ஜோதிட மேதைகளே கூட சொல்லிவிடுகிறார்கள். ஜோதிடர்களே கூட இறைவனின் துணை கொண்டு சொல்பவர்கள் பல அபூர்வ வழிகளை காட்டி பல பேர் உச்சிக்கு சென்றிருக்கிறார்கள். ஜோதிடர் காட்டியதால் சென்று விட்டார்கள்னா அவர்களுக்கு அந்த நேரத்தில் இவர்கள் மூலம் அந்த தொடர்பு கிடைக்க வேண்டும் என்று விதி இருந்திருக்கிறது. புதன் ஆட்சி உச்சம் என்பார்கள், சுக்கிரன், சூரியன், சந்திரன் சேர்க்கை என்பார்கள். மாபெரும் கலைஞனாவான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த கிரகத்தின் கதிர்வீச்சுக்கள் அவருக்குள் எவ்வளவு பதிந்துள்ளதா, அதற்கேற்ற சகல திறமை நர்த்தனமிடும் நன்றாக பதிந்திருந்தால். இதை எதையுமே கவனிக்காமல் யோகங்களை பட்டியலிட்டு என்ன பயன்? அதனால்தான் ஜோதிடம் தன்னை இகழ் என்றார் பாரதியார். தன்னுயிர் தானற பெற்றானை மற்ற மண்ணுயிர் எல்லாம் தொழும் என்றார் வள்ளுவர். தன்னை உணர்ந்தவன், தன்னை புரிந்தவன் அப்படி புரிந்து நடந்து கொள்ளும் மற்ற மண்ணுயிரெல்லாம் அவனை தொழும். தன்னை வென்றவன் தரணியை வெல்வான். தன்னையே உணர்ந்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கு வழிகாட்டி என்ன பிரயோஜனம்? ஜோதிட சித்தர் என்றும் கௌரவ டாக்டர் பட்டமே ஒரு பல்கலைக்கழகமே பெற்றவர்கள் கூட. ESP உள்ளது. மெட்டாபிசிக்ஸ் புலன்கடந்த ஆற்றலின் அற்புதத்தை உணர்ந்து செயல்பட்ட போது எவ்வளவோ அற்புதங்கள் நிகழ்ந்தது. இப்பொழுதாவது உள் ஒளி வந்தது. அது கண்ணை பார்த்தாலே அவர்கள் எடை போடும் ஞானம். கரும்பாம்பு, செம்பாம்பு, கரும்பாம்பு ராகு, செம்பாம்பு கேது. கரும்பாம்பாகவும் செம்பாம்பாகவும் இருந்த தம்பதியர் அவர்களுக்கு பிறந்த பாம்பு குட்டிகளையே மகனாக ஈன்றெடுத்ததும் அது ஏன் என்பதும் புரிந்தது. பார்வையில் கனிவு, சிந்தனையில் தெளிவு, தர்மம் இயல்பாகவே இருப்பவர்களை பார்க்க முடிகிறது. இத்தனைக்கு முன்னால் தன்னை உணர முடிந்திருக்கிறது. தன்னுடைய ஃபார்மேஷன் எங்கிருந்து வந்தது, எதனால் வந்தது, தன்னையும் உணர்ந்து உள் உணர்வால் வருகின்றவர்களின் ஒளிவட்டமா, வருகின்றவர்களுக்கு அவர்களை சுற்றி இருள் வட்டமா, அது ஏன் என்பதையும் உணர்ந்து வழியமைக்க முடிகிறது. ஆஞ்சநேயருக்கே அவரின் ஆற்றலை உணர வைக்க அங்கதன் தேவைப்பட்டார் போது சாதாரணமான சாமானியர்களாகி நமக்கு
குருபலமும் இறைபலமும் வழிகாட்டுதலை புரிந்து கொண்டு தெய்வ சேவைகளை செய்து கொண்டிருந்தால் நிச்சயம் நமக்கும் வழி கிடைக்கும். வாழ்க்கையின் சரியான வசந்தம் வரும். போக போக இன்னும் நிறைய அனுபவங்களை, நான் கண்ட உண்மைகளை சொல்ல இருக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.